कीर्तनं गोविंदा गोविंदा। पंढरीनाथ महाराज की जय जय। सद्गुरु मूर्ति की जय। सद्गुरु ज्ञानानंद मूर्ति की जय। स्वामी हरिदास गिरि महाराज की जय। निकेंद्र सद्गुरु महाराज की जय। नामदेव तुकाराम महाराज की जय। समस्त भक्त मंडली की जय। आंजनेय मूर्ति की नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण नारायण हरि नारायण नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण नारायण हरि नारायण नारायण हरि नारायण नारायण हरि नारायण हरि 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 नारायण हरि नारायण हरि नारायण नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण नारायण हरि नारायण हरि नारायण सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम जय सद्गुरु महाराज की गुरुध्यायी गुरुध्यायी
गुरु परते साधन राही गुरु परते साधन राही गेले सद्गुरु पूजन गुरु पूजन गेले सद्गुरु पूजन गुरु पूजन हे जीवन
அது ஓடி ஓடி பிடுங்கரும் எடுக்கும் அப்பன் விளையாடும் போது தோழன் தொழுந்தரும் காக்கும் தெய்வம் சொந்தமாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை இப்படி உலாவும் என் குருநாதன் வாழி வாழி குருநாதன் வாழி வாழி பாடுவோமே பேரானந்தமுடனே சத்குரு பாதமன தூவிடுவோம் ஓதும் பல சாஸ்திரத்தில் உண்மையாய்ந்து ஓதும் பல சாஸ்திரத்தில் உண்மையாய்ந்து உலக சுகம் துச்சம் என உதறித்தள்ளி உலக சுகம் துச்சம் என உதறித்தள்ளி ஆதிபரம்பொருளுக்கு இத்தை வைத்த ஆதிபரம்பொருளுக்கு இத்தை வைத்த அட்டாங்க யோகம் ஈட்டும் கட்டே வழுவாது நிலையில் நின்று நிலையான சாயுத்தியம் அடையும் போதனை செய்கின்றவான் போதனை செய்கின்ற மகான் ஞானானந்த கொண்டடிகள் என்னாடும் சிந்தையில் வைப்போம் ஞானானந்த கொண்டடிகள் என்னாடும் சிந்தையில் வைப்போம் ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா ஓ ஞானானந்தா ஞானானந்தா சத்குருநாதா ஞானானந்தா பாடுவோமே பேரானந்தமுடனே ஞானானந்த பிரியம் நித்யம் ராதா பிரியம் நாமாமிருத பிரதாதாரு ஹரிதாச குரும் பாடுவோமே பேரானந்தமுடனே
निर्णेतुम् अवतीर्णं तं प्रेमिकं सद्गुरुं भजे प्रेमिकं सद्गुरुं भजे पाडुवोमे प्रेमानन्दमुडने பாடுவோமே பேரானந்தமுடனே सद्गुरु पादमल तूडिडुवोम சத்குரு பாதவல கூடிடுவோம் கூடியாடி கொண்டாடிடுவோம் கூடியாடி கொண்டாடிடுவோம் ஆடி பாடி கொண்டாடிடுவோம் ஆடி பாடி கொண்டாடிடுவோம் குருநாதா குருநாதா என்று கூவிடுவோம் குருநாதா குருநாதா என்று கூவிடுவோம் நாம் பாடுவோமே பேரானந்தமுடனே பாடுவோமே பேரானந்தமுடனே சத்குரு பாதமல சூடிடுவோம் சத்குரு பாதவல கூடிடுவோம் जय सद्गुरु महाराज की सद्गुरु ज्ञानानंद मूर्ति की स्वामी हरिदास गिरि महाराज की प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की समस्त संत मंडली की नमः पार्वती पतये வெற்றிவேல் முருகனுக்கு बोल राजा रामचंद्र भगवान की भजो रे भैया राम गोविंद करी भजो रे भैया राम गोविंद करी भैया राम गोविंद रे भैया राम गोविंद भजो रे भैया गोविंद हरि राम गोविंद भजो रे भैया रे भैया राम अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राम अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राम இங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவாள்லாம் கையை தட்டுறாங்க நான் பின்னாடி இங்கேருந்து ஓரளவுக்கு தெரியுது நிறைய பக்தாள் இருக்கிறதுனால பின்னாடி ரொம்ப தூரம் பின்னாடி தெரியல நான் அந்த மிடில் இருக்கிறவா தட்டினா தான் எனக்கு தெரியும் இங்கே அதை தாண்டி தெரியறது சிரமம் இப்ப கையை தட்டு நாமாவளி பாடும்போது கையை எதுக்கு தட்டணும்னு நேற்றுக்கே சொல்லிட்டேன் தினப்படி ஒரு இதில் சொல்றதுல எனக்கு சிரமம் இல்லை கேட்கறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கு ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லு. சாரம் என்னன்னா கடைசி வரையில் நம்ம ஆயுசுக்கு நாம் இருக்கிற வரையில் இந்த கைகள் நமக்கு சொன்னத்தை கேட்கணும்னு ஆசை இருந்தா தட்டணும் வேண்டாம் अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राम अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राम நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் ஆரோக்கியமா இல்லாததுனால எனக்கு என்ன நஷ்டம் இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்காக தான் அவரவர்கள் உடம்போட கண்டிஷன் அவரவர்களுக்கு தான் தெரியும் நமக்கு எல்லாம் சௌகரியமாகணும் கொஞ்சம் கொஞ்சம் படுத்துறதெல்லாம் சரியாகணும் அது ஒரு கையில தான் நம்ம ஹோல் பாடியினுடைய கண்ட்ரோல் இந்த அக்குப்ரெஷர் பண்ற பிறகு அவர்களுக்கு தெரியும் முதுகு வலின்னா முதுக தொட மாட்டா கையை தான் தொடுவான் வயத்த வலின்னா வயத்தை தொட மாட்டா கையை தான் தொடுவான் உடம்புல எங்க
எங்க ப்ராப்ளமா இருந்தாலும் அவர்கள் ட்ரீட் பண்றது கையில தான். அது ரொம்ப சுலபமா நம்ம பஜனையில இது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அயோத்தியவாசி ராம ராம் தசரத நந்தன ராம ராம். இப்ப ஒரு நாள் தெரியும். அயோத்தியவாசி ராம ராம் தசரத நந்தன ராம ராம். அயோத்தியவாசி ராம ராம் தசரத நந்தன ராம ராம். ஜானகி ஜீவன பதித பாவன ராம 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 ராம. ஜானகி ஜீவன பதித பாவன ராம 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 ராம. அயோத்தியவாசி ராம ராம் தசரத நந்தன ராம ராம். அயோத்தியவாசி ராம ராம் தசரத நந்தன ராம ராம். ஜானகி ஜீவன பதித பாவன ராம 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 ராம. அயோத்தியவாசி ராம ராம் தசரத நந்தன ராம ராம். जप तप साधन सच नहीं लागत है, कर जतना की डरी भजो रे भैया, कर जतना की डरी भजो रे भैया राम गोविंद भजो रे भैया. अयोध्यावासी राम राम दशरथ नंदन राम राम. अयोध्यावासी राम राम दशरथ नंदन राम राम. जानकी जीवन पतित पावन राम 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 राम. राम गोविंद भजो रे जगत कबीर कहत कबीर जो मुख राम नहीं कहत, वो मुख धूल भरी भजो रे भैया, वो मुख धूल भरी भजो रे भैया राम गोविंद. अयोध्यावासी राम राम दशरथ नंदन राम राम. जानकी जीवन पतित पावन राम 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 राम. जानकी जीवन पतित पावन राम 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 राम. अयोध्यावासी राम राम दशरथ नंदन राम राम. और राजा रामचंद्र भगवान की जय. बोल वृंदावन विहारी लाल की जय. आदि मूल में कुड़ंदर कन्नानी बाराई. आदि मूल में कुड़ंदर कन्नानी बाराई. அனைவருக்கும் துணையருக்கும் துணையர் நீவாராய். அனைவருக்கும் துணையருக்கும்
பூத்தனை சமுதாரம் செய்த ஞானி வாராய் பூமகனை மதியந்த புனிதானி வாராய் ஆதி மூலமே குழந்தாய் ஞானி வாராய் குருமுனிக்கு குழந்தையை தந்த குஞ்சனி வாராய் முச்சேல தந்த அவனை உள்ள கோபாலி வாராய் ஆதி மூலமே குழந்தாய் கண்ணாணி வாராய் அழுத பிள்ளை அகழ்ந்த ரூப அநாதியே வாராய் அகழ்ந்த நாம தத்துவ நியமத நளினாதி வாராய் ஆதி மூலமே குழந்தாய் கண்ணாணி வாராய் நந்த குமார வர நவநீத தோரணரே நந்த குமார வர நவநீத தோரணரே நவநீத தோரணரே நவநீத தோரணரே தேவ தேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ண தேவ தேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ண கோபி மன தோர கோபால கிருஷ்ண ஹரே கோபி மன தோர கோபால கிருஷ்ண ஹரே கோபால கிருஷ்ண ஹரே கோபால கிருஷ்ಣ ஹரே தேவ தேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ಣ தேவ தேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ಣ நந்த குமார வர நவநீத தோரணரே நந்த குமார வர நவநீத தோரணரே நவநீத தோரணரே நவநீத தோரணரே தேவ தேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ண தேவ தேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ண ஹரே கோபி மனே தோர கோபால கிருஷ்ண ஹரே கோபால கிருஷ்ண ஹரே கோபால கிருஷ்ண ஹரே
పండరిపురము పోతామా సాధువులరా వీరుడి పండరిపురము పోతామా భక్తులరా వీరులండి పాండురంగుని జెండమా భక్తులరా వీరుడి పాండురంగుని జెండమా భక్తులరా వీరులండి పాండురంగుని జెండమా భక్తులరా వీరుడి పాండురంగుని జెండమా ఓహో సాధులరా వీరులండి సాధువులరా వీరుడి ఓహో భక్తులరా వీరులండి ఓ భక్తులరా వీరుడి సాధులరా ఓహో భక్తులరా ఆహా సాధులరా ఓహో భక్తులరా ఓ విఠల 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 పాండురంగా విఠల 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 పాండురంగా 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 అక్కడ ఉండే పాండురంగడు ఇక్కడ ఉన్నాడు 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 ఇక్కడ ఉండి హృదయం లోపల వెలగిస్తున్నాడు ఇక్కడ ఉండే హృదయములు బలగలిగినాడు ఓహో సాధులరా వీరులండి సాధువులరా వీరుడి భక్తులరా వీరులండి భక్తులరా సాధులరా ఓహో భక్తులరా ఆహా సాధులరా ఓహో భక్తులరా ఓ విఠల 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 పాండురంగా విఠల 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 పాండురంగా ఓ పాండురంగా 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 కడుపులో వల్ల ఇల్లు కట్టుకొని కబురమున్నాడు కడుపులో వల్ల ఇల్లు కట్టుకొని కబురమున్నాడు ఎండనదము శబ్దములో బల కలగలపోయినాడు ఎండనదము శబ్దములో బల కలగలపోయినాడు ఓహో సాధులరా వీరులండి సాధులరా వీరులండి ఓహో భక్తులరా వీరులండి సాధులరా ఓహో భక్తులరా ఆహా సాధులరా ఓహో భక్తులరా ఓ విఠల 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 పాండురంగా విఠల 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 పాండురంగా విఠల 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 పాండురంగా ఓ పాండురంగా పాండురంగా కపట నాటక సూత్రధారి వై కదలగయున్నాడు కవివర కన్నాది రామదాసుని కదలేయున్నాడు ఓ సాధుల நீங்க ஆடுங்க நீங்க பாட்டு இவர் சொல்றத கேளுங்க సాధులరా వీరులండి ఓ భక్తులరా వీరులండి భక్తులరా
விட்டல பாண்டுரங்க பண்டரிநாத் மகாராஜ் கி பாரத தேசத்தில் அவதாரம் பண்ணின மகான்கள் சந்துக்களுடைய அவதார நோக்கமே இரண்டு விஷயம். முதல் விஷயம், பகவானை அடைவதற்கு அநேக வழிகள் இருந்தாலும் அவனுடைய திருநாமங்களை சொல்லக்கூடிய நாமம் சொல்லி அடையிற வழி சுலபம். மற்ற சாதனைகள்ல கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய பகவானை நாமம் சொன்னா சுலபமா அடையலாம். இத லோகத்துக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்காகவே மகான்களுடைய அவதாரம். பல தர்மங்கள் இருக்கு. ஒவ்வொரு தர்மமும் இந்த ஊர்ல பண்ணலாம், இந்த நேரத்துல பண்ணலாம், இன்னார் தான் பண்ணலாம். இது போல கட்டுப்பாடு. ஆனா பகவன் நாமமோ எந்த ஊர்லயும் சொல்லலாம், எந்த நேரத்திலையும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். காலவேளா நாம உச்சாரிதா நாகி हरि राम कृष्ण हरि हरि राम कृष्ण हरि हरि राम कृष्ण हरि बोल राम कृष्ण हरि हरि राम कृष्ण हरि हरि राम कृष्ण हरि हरि राम कृष्ण हरि हरि नाम सारे जिह्वाया माकी राम कृष्ण नामे सर्वा दोषां हरण இது ஞானேஸ்வர மகாராஜ். காலம் நியமம் கிடையாது, வேலை நியமம் கிடையாது, இன்னால் சொல்லலாம்ங்கிறது கிடையாது. எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. பொதுவா ஒரு தர்மம், ராத்திரி தூங்கினா காத்தால ஒரு பல் தேய்ச்ச பிறகுதான் சுத்தி. முதல் காரியம் பல் தேய்க்க. படுக்கையில இருந்தபடி எந்த காரியமும் பண்ணக்கூடாது. ஆனா துகாராம் மகாராஜ் சொல்றார், நீ படுக்கையிலேருந்தே பண்ணலாம்ங்கிற ஒரே தர்மம் பகவன் தான். नाम घेता उठा ऊटी नाम घेता उठा ऊटी विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल 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 जय जय विठ्ठल विठ्ठल जय जय நாமம் சொல். இந்த மகான்களுடைய அவதார நோக்கம், இரண்டாவது நோக்கம், கோவில்களில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மூர்த்திகள், அச்சாவதார மூர்த்திகள் நம்மோடு பேசும். இப்ப நாம ஒருத்தர் பார்த்து பேசுற மாதிரி கோவில் இருக்கிற மூர்த்தி பேசும். இத உலகத்துக்கு காமிக்க. நாஸ்திகன் கல்லுங்கிறான்,
ஏண்டா கல்லோட தலையில இவ்வளவு பாலையும் தேனையும் தயிரையும் ஊத்தி வேஸ்ட் பண்ற, அது கல்லுங்க. இந்த சாதுக்கள் இந்த மகான்கள் சொல்றா, அப்பா கல்லு பார்க்கறதுக்கு தாண்டா கல்லு உங்ககிட்ட பேசும். கோவில்கள்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய மூர்த்திகள் பேசுங்கிறது தான் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், மகாராஷ்டிர சந்துக்கள், பாரத தேசத்துல உள்ள அத்தனை மூர்த்திகள். திருவாரூர்ல இருக்கிற தியாகராஜா சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட பேசினார்னு தான் கதை. பறவை நாச்சியாருடைய வீட்டுக்கு தூது போனான் பரமேஸ்வரன். கோவில்ல கல்லாய் இருக்கிற மூர்த்தி தானே சுந்தரமூர்த்தி நாயனார்ட்ட பேசல. திருப்பாள் ஆழ்வார்த்த பேசல, குலசேகர ஆழ்வார்த்த பேசல, திருமங்கை ஆழ்வார்த்த பேசல. கோவில்கள்ல இருக்கிற மூர்த்தி பேசும். அத லோகத்துக்கு பிரகடனம் படுத்தின ஒரு பக்தர் தான் இந்த நாமதேவர். இவருடைய அவதாரமே ஆச்சரியம். தாமாஜி குணாபாய்ங்கிற தம்பதிகளுக்கு கல்யாணம் ஆகி பல வருடங்களாகியும் புத்திர பாக்கியம் இல்லை. எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணியும் பொறக்கல்ல. ஒரு வழியா மனசு சமாதானம் ஆயிடுச்சு. இப்ப அவருக்கு 65 வயசு, அந்த அம்மாவுக்கு 60 வயசு. ஒரு நாள் இரவு விடியற்காத்தால 3:30 மணிக்கு அவர் மனைவி குணாபாயின் பேர், அவளுக்கு ஒரு கனவு. கனவுல ஆச்சரியம் என்ன, பாண்டுரங்கனே வந்துட்டார். பாண்டுரங்கனே வந்து நாளைக்கு சூரிய உதய காலத்துல உனக்கு ஒரு புள்ள கிடைக்க போறான். உடனே அவள் கணவனை எழுப்பி, சுவாமி இப்படி ஒரு கனவு வந்தது. பாண்டுரங்கனே வந்தா. உடனே அவர் சொன்னார், நீ எப்போதும் குழந்தை நினைச்சுட்டு இருக்கிறதுனால இப்படி ஒரு தோற்றம், இது யதார்த்தமா இருக்கிறதுக்கு எப்படி சாத்தியம்? நமக்கோ 60 வயசு, இன்னும் உதயத்துக்கு 3 மணி நேரம் இருக்கு, எப்படி குழந்தை பிறக்கும்? சுவாமி சொன்னது பகவான். அவருக்கு அவநம்பிக்கைன்னு அர்த்தம் இல்லை, அவரு புத்திபூர்வமா யோஜனை பண்ண, பிராக்டிகலா யோஜனை பண்ண. இந்த அம்மாவும் கணவன் நம்பல. 5 மணிக்கெல்லாம் எழுந்துட்டார். யாருமே காத்தால சீக்கிரம் எழுது. விமுஞ்சதி ஸ்ரீரபி சக்கரபாணினம். சூரிய உதய காலத்திலையும் சூரியனுடைய அஸ்தமன காலத்திலையும் நாம் படுத்துண்டா தூங்கினா மகாலட்சுமி நம்மளை விட்டு விலகிடும். நம்ம விட்டு விலகிறது ஆச்சரியம் இல்லை. ஒரு கால் பெருமாள் படுத்துண்டா கூட கிளம்பிடுவோம் பெருமாளை விட்டு. பெருமாளுக்கே இந்த கதின்னா நமக்கு என்ன கதி? உதய காலத்தில் தூங்கக்கூடாது. நம்ம கல்ச்சரே இப்ப சில வருஷங்களா மாறி போச்சு. கிராமத்திலேயோ சிட்டியிலேயோ இப்படி 7 மணி வரையில எங்கேயுமே தூங்க மாட்டான். காலத்துல எழுந்தோம், காலத்துல எழுந்துக்கணும், காலத்துல தூங்கணும். இவ எப்படி இருக்கு அப்படின்னா, ராத்திரி 2 மணி வரைக்கும் போனை வச்சு இதோ விஷம் பண்ணி, குழந்தையிலேருந்து சதாபிஷேக வரையில் ஒரே கேட்டகரி. இது குழந்தை தான் இப்படி பண்றது இல்லை, வயசான தாத்தாவும் இப்படிதான் இருக்க. 2 மணி வரைக்கும் போனை பார்த்துட்டு காத்தால 8 மணிக்கு தான் எழுதுது. பணங்காசு எப்படி கையில தங்கும்?
பணங்காசு தங்கணும்னா உதய காலத்துல தூங்கக்கூடாது. அதுவும் சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நாம் குளிக்க, ஸ்நானம் உதிக்கிறதுக்கு முன்னாடி. இவர் 5 மணிக்கெல்லாம் எழுந்தார், சந்திரபாகா நதிக்கு போனார். ஒரு 5:30 மணிக்கு நதியில இறங்கி முழுகி ஸ்நானம் பண்ணார். 6 மணிக்கு உதயம். அப்படி ஸ்நானம் பண்ணி முழுகி எழுந்துக்கிறார். அவரை நோக்கி ஒரு பெரிய பெட்டி வருது. அது அந்த பக்கம் இந்த பக்கம் போகல, இவர்கிட்ட வருது. இவர் கிட்டக்க வந்த உடனே அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறார். உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு பட்டு போட்டிருக்கு. அதுல அப்பதான் பிறந்திருக்கு ஒரு பச்சை குழந்தை படுத்துருக்கு. கழுத்துல துளசி மாலை, நெத்தியில கோபிச்சந்தனம், பிறந்த குழந்தை அப்பதான் பிறந்திருக்கு. அந்த பிறந்த குழந்தை சின்ன வாக்குனால விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல நாமம் சொல்ற. அதனாலதான் அந்த குழந்தைக்கு நாமதேவர்னு பேரு. அந்த பேருக்கு வந்ததுக்கு காரணம் நாமம் சொல்லிட்டு வந்த. இவர் யாரு? பெருமாளுடைய சன்னிதானத்துல நிறைய பக்தர் பக்த வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி பக்தைஹி பாகவதை சஹா. எப்பொழுதும் பக்தாள் பாகவதன். பெருமாள் சிரஞ்சீவியான உத்தவரை கூப்பிட்டு, நீ பயங்கரமான இந்த கலிகாலத்தை நீ அவதாரம் பண்ணி நாம பிரச்சாரம் பண்ண, பக்தி பிரச்சாரம் பண்ண. உத்தவரும் என்னை இனி அம்மா வயத்துல காமிச்சு கொடுக்காது, ஜென்மால மாட்டிக்க. பகவான், நீ ஒரு அம்மா வயத்துல கர்ப்பவாசம் பண்ணாமல் குழந்தையாவே தோன்று. இந்த குழந்தை உத்தவர். அப்ப அந்த அம்மா சொன்னது சத்தியம், பாண்டுரங்கன் பொய் சொல்ல. குழந்தைய எடுத்துட்டா நேரா வீட்டுக்கு போய் குணாபாயிட்ட கொடுக்க, அம்மா நீ சொன்னதுதான் சத்தியம். பகவான் சொன்னபடி நமக்கு குழந்தையை கொடுத்து விட்டான்னு சொல்ல, அந்த குழந்தைக்கு 10 நாள் 11 நாள் ஆச்சு. மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி இந்த குழந்தைய பாண்டுரங்கன் சந்நிதிக்கு அழிச்சிருக்கோம். பாண்டுரங்கனும் தாயாரும் சாயங்காலம் தொட்டிலிட்டு பேர் வைக்கிற வைபவத்துக்கு வந்து இந்த குழந்தைக்கு ருக்மிணி தேவி தன் மடியில அந்த குழந்தை எடுத்து வச்சுண்டு, அந்த குழந்தைக்கு ருக்மிணி தேவி நாமதேவன் பெயர் வச்சு, நாமதேவன் பெயர் வச்சு. இந்த குழந்தை அப்படியே சுக்லபட்சத்து சந்திரன் மாதிரி வளர, விளையும் பயிர் முளையிலே. இவர் ஒரு இந்த தாமாஜின்னு சொன்னேனே, நாமதேவருடைய தகப்பனார், அவர் ஒரு தையல்காரர். அவர் ஒரு தையல்காரர். அவருடைய தினசரி காரியம் காலத்தால எழுந்தின உடனே சந்திரபாகால ஸ்நானம்,
இன்றைக்கு மகாராஷ்டிராவுக்கு போனா பண்டரிபுரம் போனோம்னா அங்க இருக்கிற பக்தர்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. மேல அந்த கதை சொல்ல போறேன். சேனாயின்னு ஒரு பக்தர், பார்பர், சவரம் பண்ற பார்பர். அவர் எப்படி இருப்பார் தெரியுமோ? இடுப்புல ஒரு பஞ்சகச்சம் வேஷ்டி. நம்ம தமிழ்நாட்டினுடைய கல்ச்சரே தான். நார்த்ல கட்டிட்டு இருக்கா. நம்ம தமிழ்நாட்டிலையும் பழைய போட்டோ எடுத்து பாருங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போட்டோவை பார்த்தேன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே பஞ்சகச்சம் தான் கட்டிட்டு இருப்பா. அந்த பஞ்சகச்சம், ஒரு ஜிப்பா, ஒரு துளசி மாலை, நெத்தியில கோபி சந்தனம், ஒரு குல்லா. இதான் மராட்டி ட்ரெஸ். இந்த சேனாங்கிற பக்தர் அப்படி நெத்தியில கோபி சந்தனம் துளசி மாலையோட வருவர். பார்த்தா பரம பாகவதாக இருக்கும். அவர் பையில வச்சிருக்கிற கத்தி, கிண்ணம், கண்ணாடி, சீப்பு இதெல்லாம் எடுத்தாதான் பார்பர். அன்னைக்கு இல்ல, இன்றைக்கும் பண்டரிபுரம் அப்படிதான் இருக்கு. எல்லாரும் பக்தர்கள், பாண்டுரங்கிட்ட ஈடுபாடு. தினசரி அவருடைய இன்னொரு காரியம், என்ன ஆகாரம் தயார் பண்ணி வச்சிருக்காரோ சாப்பாடு, அத பண்டரிபுரம் கோவிலுக்கு போய் பாண்டுரங்கனுக்கு நிவேதனம் பண்ணி. இன்னைக்கு ஒரு ஆச்சரியம், பண்டரிபுரத்துல நாம் நம்ம வீட்டுல தயார் பண்ணின ஆகாரத்தை, ஒரு பட்சணத்தை பண்டரிபுரம் கோவிலுக்கு கொண்டு போய் நாம நைவேத்தியம் பண்ணலாம். சுவாமி யார் வேணாலும் உள்ள போகலாம், யார் வேணாலும் தொடரலாம், யார் வேணாலும் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி ஒரு கோவில். லட்சக்கணக்கான பக்தர்கள் தினசரி தரிசனம் பண்றாங்க. ஆனா பக்தர்களுக்கு சுலபம். இவர் என்ன ஆகாரம் பண்ணியிருக்காரோ வீட்டுல அதை கொண்டு போய் நிவேதனம். நிவேதனங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா தெரிவிப்பது, காண்பிப்பதுன்னு அர்த்தம். நிவேதனம்னா சாப்பிட்றாருன்னு அர்த்தம், காமிக்க. அதனாலதான் தமிழ்ல வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நிவேதனம்னு சொல்றதில்ல, கண்டருள செய்தல். அவர் கண்டு அருள் காமிச்சா போதும். அவர் தான் சாப்பிடலையே, எதுக்கு காமிக்கணும்? சாப்பிட்றதா இருந்தா கொடுக்கணும், சாப்பிடல எது காமிக்க? நிவேதனமே என்ன தத்துவம் அது? இந்த சிட்டியில உற்றாரற்று, உறவினரற்று, சொற்றாவியற்று, சுற்ற துணியற்று, இப்படி எத்தனை ஜனங்கள் இருக்காங்க. பாதி ராத்திரி போலீஸ்காரன் சந்தேக கேஸ்ல புடிச்சுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சா சரியா பதில் சொல்லல, 2 அடி அடிச்சான்னா ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. உற்றாரற்று, அவனை திருப்பி அழிச்சுட்டு போறதுக்கு பந்துக்கள் கிடையாது. உறவினரற்று, சொற்றாவியற்று, அவன் லைஃப்ல ஆவி பறக்க சுட சுட சாப்பிட்டான்னு கிடையாது. பிச்சை எடுக்கிறவனுக்கு எழுதி சுட சுட சாப்பாடு. வேற ரயில்ல டிராவல் பண்ணினா சாப்பிடுவோம்னு இந்த ஜன்னலை திறந்தா சாமி அப்படிங்கிறான், அம்மான்னு கேட்க. நாம என்ன விஸ்வாமித்திரன் மாதிரி அப்படியேவா கொடுக்குறோம்? கோபம் வருது. இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் நியூசன்ஸ் ஆப் எடுத்துன்னு கவர்மெண்ட்டை வைக்கிறோம். இந்த பிச்சைக்காரனெல்லாம் அப்படி விட்டுருக்கானேன்னு அந்த கிளாஸை சாத்தினா தெரியும், இரும்பு வச்சிருக்காம இருக்கும், தகரம், அதை சாத்திடும். தின்னு முடிச்சுட்டு இந்த சாப்பிட்ட பேப்பரை தூக்கி போடுவோம்னு தூக்கி வெளியில போட்டா போறான், நீட்டின கையோட நிற்கிறான் பிச்சைக்காரன். அவன் ஏதாவது போடுவான்னு
அது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. சுற்ற துணியர் ஒரே துணியையே கட்டிக்கிறோம், ராத்திரி அதையே போத்திக்கிறோம். டிராயர்ல கிழிஞ்சு போச்சு, துணி கிழிஞ்சு. சுற்ற துணியர் இது மாதிரி எத்தனை பேர் இருக்கா பார்த்துட்டு தானே இருக்கோம் நாமும். அந்த கோஷ்டியில நம்மளை பிறக்க வைக்கலையே. இப்ப நான் சொன்னேனே, இது மாதிரி கஷ்டப்படுறவன் லிஸ்ட்ல நாம இல்ல. சொந்த வீடோ வாடகை வீடோ ஒரு வீட்டை கொடுத்துருக்க, உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்க, ஒருத்தர்கிட்ட கையை நீட்டி பிச்சை எடுக்காத அளவுக்கு கௌரவமான உத்தியோகம், ஏதோ வருமானம், இந்த வருமானத்துக்கு தகுந்த வாழ்க்கை, இவ்வளவு கொடுத்திருக்கானே பகவான். அவனுக்கு நாம் என்ன பதில் பண்ண போறோம்? அவன் பண்ண கருணைக்கு என்ன பதில் பண்ண போறோம்? அந்த கருணைக்கு பதில் தான் நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பிரபோ இது உன்னோட கருணை, நிவேதனம் அதுதான். அவர் சாப்பிடல, நீ தான் சாப்பிட போற, உன் கருணையில சாப்பிட்றேன்னு சொல்லணும். இந்த சிட்டியில நாகர்கோவில்ல ஒரு நாளைக்கு எத்தனை டன் அரிசி சாதமா இருக்கு? இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் சுவாமி பார்க்கிறார்? எத்தனை பேர் நைவேத்தியம்? யாரா இருந்தா என்னை சாப்பிடுறதுக்கு முன்னாடி பண்ணின ஆகாரத்தை சுவாமிக்கு காமிக்க. ஏன் காமிக்கணும்? என்ன அவசியம்? இங்க கேள்வி கேட்கலாம். 28 நரகம் இருக்கு. நரக லோகத்துல 28 நரகம். அதுல ஒரு நரகம், ஒரு நம்ம ஊர் கிணறெல்லாம் மேக்சிமம் எத்தனை அடி இருக்கு? அதனுடைய டயா பார்த்தா 30 அடி 40 அடி, பெருசாதான். ஒரு 2 மைல் 3 மைல் ஏரி மாதிரி கிணறு. அந்த கிணத்துல ஜலத்துக்கு பதிலாக நீருக்கு பதிலாக புழு. 1 கிலோமீட்டர் விஸ்தாரம் உள்ள கிணத்துல ஜலம் கிடையாது, புழுக்கள் தான். புழு. இந்த சுவாமி நைவேத்தியம் பண்ணாம தின்னவர் காப்பாங்க. இவனை கொண்டு எமபடர்கள் அதுல போடுவோம். போட்டா சுவாமி நைவேத்தியம் பண்ணாம தின்னையான்னு தலையோட கால் புழுக்கள் கடிக்கும். அது பசியோட இருக்கு, கடிக்கிறது. இவனும் ரொம்ப நாளா பசியா, இவனுக்கு என்ன பண்றான்னா இத்தனை கடியையும் சகிச்சுண்டு இவன் பசி ஜாஸ்தியா இருக்கிறதுனால புழுக்களை தும்பினான். இவன் புழுவை தும்பா, புழுக்கள் இவன் உடம்ப சாப்பிடுவான். இது மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷம் அந்த கிருமி போஜனம்னு பேரு இந்த நரகத்துக்கு. அந்த நரகத்துல வாசம். இதை இன்னைக்கு சொல்லிட்டேன்னு நாளைக்கு அநேகமா நிறைய நைவேத்தியம் நடக்கும். சுவாமி நைவேத்தியம் நடக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு நாம் என்ன சாப்பிட போறோமோ அதை காமிக்கும். இதுதான் அவருடைய தினசரி காரியம். இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வயசானவரா, புது துணியை கூட அவர் நம்பி யாரும் தரமாட்டார். பழைய துணியை தைப்ப, வீடு வீடா போய் தைப்ப. அதுல வரக்கூடிய வருமானத்தை குடும்பம் நடத்துறார். இந்த நாமதேவர் சின்ன குழந்தையா இருக்கிறதுல இருந்தே இதை பார்க்க அப்பா. அவரும் பாண்டுரங்கன் கோவிலுக்கு வருவார். அப்பாவை பார்த்து, அப்பா நான் பூஜை பண்றேன், நான் நைவேத்தியம் பண்றேன் அப்படின்னு ஆசைப்படுறேன். நாமதேவா நீ ரொம்ப சின்ன குழந்தை, கொஞ்சம் பெரியவனா போன பிறகு பண்ணாது.
நாமதேவருக்கு 6 வயசு. ஏதோ தையல் சாமான்கள் வாங்கிறதுக்கு அவருக்கு வெளியூர் போக வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. குணாபாய் தாயார் கேட்கிறார், இன்னைக்கு யாரு நைவேத்தியம் பண்ணுவா பாண்டுறோம் எனக்கு. தாமாஜி சொன்னார், இன்னைக்கு நம்ம குழந்தை நாமதேவன் பூஜை பண்ணட்டும், நைவேத்தியம் பண்ண. வாசல்ல பந்து விளையாடிட்டு இருந்த நாமதேவன் அவ அம்மா அழைச்சி குளிப்பாட்டி இடுப்புல ஒரு பட்டு கட்டி விட்டு நெத்தியில கோபி சந்தனங்கள்லாம் இட்டு துளசி மாலையெல்லாம் கழுத்துல போட்டு அந்த நைவேத்திய தாம்பாள் அதுல 2 சப்பாத்தி, ஒரு டம்ளர் பால், தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட்டு சப்ஜி எல்லாம் வச்சிருக்க. அது ஒரு இலையை போட்டு மூடி இந்த 6 வயசு நாமதேவன் கோவிலுக்கு போ. சுவாமி நைவேத்தியம் நேரா சன்னதிக்கு போய் அவருடைய பழைய புஷ்பங்கள் எல்லாம் கடைஞ்சிட்டு புது பூவெல்லாம் போட்டு, சின்ன குழந்தை தானே, அந்த யோக பீட்டம்னு வேற அவர் நிற்கிற பீட்டத்துக்கு அது மேலேயே ஏறி மாலையெல்லாம் எடுத்துட்டு புது மாலையெல்லாம் போட்டுவிட்டு இந்த குழந்தை தீபாராதனை பண்ண. இந்த பாண்டுரங்கனுடைய கோவில் பண்டரிபுரம் மாத்திரம் இல்லை, எத்தனை ஊர்ல இருக்கு. இப்ப கோவிந்தபுரத்துல நம்ம பாண்டுரங்கன் கோவில் இங்க அநேகமா இங்க நிறைய பேர் வந்திருப்பேன். உலகத்திலேயே பாண்டுரங்கனுக்குன்னு உள்ள கோவில்ல பெரிய கோவில் நம்ம கோவில் தான், கோவிந்தபுரம் கோவில் தான். பண்டரிபுரம் கூட சின்ன கோவில். முக்கியமான பிரசித்தமான பண்டரிபுரம் கோவிலே சின்னது. அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நாம 150 அடி உயரம் கோவில். என்ன சொல்ல போனா எல்லா அம்சத்திலையும் பண்டரிபுரம் பாண்டுரங்கனை விட நம்ம சுவாமி தான் கம்பீரமா இருக்கு. அளவு பண்டரிபுரத்தை விட பெரிய மூர்த்தி, பெரிய கோவில். வாசல் படி ஏறணும்னா சுவாமி சந்நிதி வரைக்கும் வசந்த மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம், சந்நிதி ஃபுல்லா ஏசி. வா பஜனை ஒரு சத்சங்கம்னா எல்லா ஜன்னலையும் சாத்திட்டு ஏசி போட்டா பஜனை பண்ற பாகவதா, பஜனைக்கு வந்திருக்கிற பக்தாள், உற்சவத்திற்கு வந்திருக்கிற பக்தாள்லாம் சிரமமே இல்லாம இப்ப இங்கேயே பார்க்கணும். சில பேர் துணியை கர்த்தி படுத்து இப்படி வச்சிருக்கிறார். அடுத்த தடவை இந்த சத்சங்கம் பண்ணும்போது ஃபேனை போட்டுடலாம். கவனிக்கிறார், நேற்றுக்கும் கவனிச்சேன், இன்னைக்கும் கவனிச்சேன். நம்ம பாண்டுரங்கன் சன்னிதியில அப்படி இருக்காது. ஜிலு பஜனை உற்சவம். 1200 பசுக்கள் பாண்டுரங்கன் சன்னிதியில இருக்கு. இவர் பெரிய கோசாலைக்கு பாண்டுரங்கன் தான் அவரோட கோசாலை. 1200 நம்ம தேசத்து நாட்டு பசுக்கள். 100 குழந்தைகள் வேதம் படிக்கிறார். இந்த விபவம் ஐஸ்வர்யம் இருக்கு, இது பண்டரிபுரத்தில் கூட கிடையாது. நம்ம சுவாமிக்கு உள்ள ஒரு சக்தி. யார் வேணாலும் தொடலாம், நிவேதனம் பண்ணலாம். அந்த பீடத்தில் இருந்தபடி மாலையெல்லாம் போட்டு இப்ப தீபாராதனை பண்ற. உலகத்துல பாண்டுரங்கனுடைய சந்நிதி எந்த ஊர்ல இருந்தாலும் தீபாராதனைன்னா இந்த பாட்டு தான். நாமதேவர் 6 வயசுல பண்ணின பாட்டு இதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க பிரசித்தம். ஜெயதேவ ஜெயதேவ ஜெய பாண்டுரங்க ஹரி பாண்டுரங்க ரகுமாயி வல்லப சாயி ச வல்லப பாதே ஜீவலக ஜெயதேவ யுகே அட்டாவிசே விகரி முபா முண்டலிகாச்சே பேட்டி பரபிரம்மா லேக Jai Deva Jai Deva Jai Panduranga
दर्शन हेरा मात्र भयोय मुक्ति समाधीनां देव भावे वो वायति जय देव जय देव जय पांडुरंगा हरि पांडुरंगा रघुमाई वल्लभ राजीव वल्लभ भावे वल्लभा தீபாவளி எல்லாம் பண்ணிவிட்டு தான் கொண்டு வந்திருக்கிற நிவேதனம் சப்பாத்தி சப்ஜி எல்லாம் வச்சிருக்காரு. இத பாண்டுரங்கனுடைய திருமுகத்தை கிட்ட கொண்டு போய் பாண்டுரங்க சாப்பிடுங்க. இப்ப நாம் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் வச்சுட்டு பூ எடுத்து சுத்தி சுவாமிகிட்ட போட்டுடும். இதான் நமக்கு நைவேத்தியம். அவர் அப்படி நினைக்கல. பிஞ்சு மனசுல பதிஞ்ச விஷயம், அம்மா பசிக்கிறதே சாப்பாடு போடும். இருடா நாமதேவா, உங்க அப்பா பாண்டுரங்கனுக்கு நைவேத்தியம் பண்ண பேர்தான் வந்த உடனே சாப்பாடு. பாண்டுரங்கனுக்கு நைவேத்தியம்னா என்னம்மா, நீ சாப்பிடுற பாரு, இது மாதிரி பாண்டுரங்கன் சாப்பிடுவான், அதுக்கு நைவேத்தியம். இது பிஞ்சு மனசுல பதிஞ்சிருக்கு. இவர் என்ன நினைச்சார், இந்த சப்பாத்தியை நீட்டி சாப்பிடுங்கிறார். ஏன்னா இவ அப்பாவிட்ட சாப்பிடுறா அப்படின்னு இவர் நம்பிக்கை. கேசவ மாதவா கோவிந்தா கோபா எவித்து கிருபாளா பாண்டுரங்கா அச்சுதா வாமனா दशरथ नंदन यदि तुंगा कृष्णा पांडुरंग पांडुरंग केशव அவருக்கு என்னென்ன பேர் தெரியுமோ, கேசவா மாதவா கோவிந்தா எல்லாம் சொல்லி ஜெயவித்து உனக்காதான் டிஃபன் கொண்டு வந்து சாப்பிடு சாப்பிடுங்க. அவர் இடுப்புல கையை வச்சிருக்கிற மூர்த்தி தானே, இப்படியே கையை வச்சு கட்டாட்சி சில தானே, அர்ச்சாவதார நியமாத். நம்முடைய விசுவாசம் தான் அவர் சாப்பிடுறாருங்கிறது. நம்ம மாதிரி உட்கார்ந்து எடுத்து எடுத்து வாயில கொண்டு வரா, அவர் இப்படியே கட்டாட்சி. இவரோ கிருஷ்ணா விஷ்ணு கெஞ்சன சாப்பிடு. அவர் சாப்பிடலன்னு உடனே இவருக்கு என்ன அழுக வருது, நம்ம அப்பாட்ட மாத்திரம் சாப்பிடுறாரு. எங்க அப்பா கொடுத்தா சாப்பிடுவேன், நான் கொடுத்தா சாப்பிட மாட்டேன். சாம இருக்க சுவாமி 6 வயசுதான். அவர் நினைக்கிறார், நான் பிராமண பையன் இல்லை, எனக்கு பூணல் போடல, எனக்கு வேதம் தெரியாது, மந்திரங்கள்லாம் தெரியாது, நான் பிராமண பையன் இல்லை, மந்திரம் சொல்லலேங்கிறதுக்காக நீ சாப்பிட மாட்டேங்கிறியா, நீ இந்த ஜாதி எல்லாம் பாப்பையா, இல்ல குழந்தைகள் கொடுத்தா சாப்பிட மாட்டியா, பெரிய வயசானவா கொடுத்தாதான் சாப்பிடுவியா, எங்க அப்பா கொடுத்தா சாப்பிடுற, நான் கொடுத்தா சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடல, நான் உன்னுடைய திருவடியிலேயே என் தலையை முட்டிப்பேன். பிடிவாதம் உள்ள குழந்தை, துருவன் மாதிரி பிரகலாதன் மாதிரி இப்படி கெஞ்சி கெஞ்சி கெஞ்சி, இவ்வளவு கெஞ்சியும் பகவான் சாப்பிடாத பொழுது சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு அழுதுண்டு இந்த 6 வயசு பாலகன் அந்த பாண்டுரங்கனுடைய திருவடியில தலையை போய் முட்டிட்ட. இன்னும் ஒரு அடி, ஒரு தடவை முட்டிண்டா மண்டை உடைஞ்சு. அப்படி முட்டுறார் பாருங்க, திடீர்னு புஷ்பமாரி பொழியல்.
துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்கிறது. பூமாரி பொழிந்தத்தை பார்த்து இந்த குழந்தை குனிஞ்சின்ற குழந்தை அண்ணாந்து நிமிர்ந்து பார்க்கிறது. பாண்டுரங்கையே பாண்டுரங்கையே விட்டோபாரே சியாமளவர்ணனா பீதாம்பரதாரியா இடுப்புல கையை வச்சுண்டு மகர குண்டலம் குண்டலங்கள் ஆட சிரிச்சுண்டு திவ்ய கிரீடத்தோட பாண்டுரங்க பிரத்யட்சமானது. இப்ப ஒருத்தர் நாம பார்க்கிறோம்னு நாம ஒருத்தர் பார்க்கிற மாதிரி இந்த குழந்தை பகவான பார்க்க உடனே பக்கத்து சந்நிதியிலேருந்து தாயார் ருக்மிணி தேவி வர இந்த நாமதேவர் பாண்டுரங்கனுக்கு அந்த ரொட்டிய சப்பாத்திய ஊட்டி விடுறார். பகவான் சாப்பிடுறார். தாயார் வந்தா தாயாருக்கும் ருக்மிணி தேவிக்கும் கொடுக்கிறார். ருக்மிணி தேவியும் சாப்பிட குழந்தை தான நாமதேவர். ருக்மிணி தேவி தன் மடியில நாமதேவரை வச்சுக்க பாண்டுரங்கன் தன் கையால ஊட்டினார். நாமதேவர் பாண்டுரங்கனுக்கு இந்த பாலை கொடுத்தார். பாண்டுரங்கன் குடிச்சு தாயார் குடிச்சு மிச்சம் பால நாமதேவருக்கு பிரசாதம் குடிக்க சொல்லி தான் போட்டு துளசி மாலையை கட்டி பாண்டுரங்கன் நாமதேவருக்கு போட்டு 6 வயசு குழந்தை அப்படியே அந்த குழந்தைய ஆளுங்க கட்டிட்டு உச்சி முகந்து பார்த்து முத்தம் கொடுத்து பாண்டுரங்கன் சொல்றார், நாமதேவா இன்னைக்கு இல்ல, இனி என்னைக்கு நீ கூப்பிட்டாலும் நான் வருவேன், எப்ப கூப்பிட்டாலும் வருவேன், எங்க இருந்து கூப்பிட்டாலும் வருவேன். அவர் லைஃப்ல 80 வயசு இருந்தார். அவர் எப்ப கூப்பிட்டாலும் பகவான் வருவனும். இதுதான் 6 வயசுல ஒரு அபயம் கொடுத்து பாண்டுரங்கனுடைய பரம கருணைக்கு பாத்திரமான பக்தன் நாமதேவர். பொதுவா பகவானுடைய கிருபையை அடைவதற்கு எந்த தகுதியும் வேண்டாம். பிரகலாத சுவாமி தான் பாகவதத்தை சொல்றான். வன்னே தனாபிஜன ரூப தப ஸ்ருதோஜ தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தியோகா 12 தகுதிகள் சொன்னான். இந்த தகுதி எதுவும் தேவை. நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கணும், படிச்சிருக்கணும், வேதம் தெரியணும், சாஸ்திரம் தெரியணும், ஆச்சாரம் இருக்கணும், அனுஷ்டானம் இருக்கணும், யோகாபியாசம் பண்ணணும், தியானம் வேணும். எந்த தகுதியும் வேணும். ஒரே தகுதி பக்தியா துதோஷ பகவான். பக்தி இருந்தா பகவான் அனுகிரகம் பண்ணுவான், பேசுவான், பிரத்யட்சமாவான், பேசுவான், நாம கொடுக்கறத சாப்பிடுவான். இத நாமதேவர் ஒரு 700 வருஷம் முன்னாடி நடந்த கதை. இதோ துவாபர யுகம், திரேதா யுகம், கிருத யுகம், அன்னைக்கு நடந்த கதை. ஒரு 700 வருஷம் இந்த கதையை கேட்கும் போது நமக்கு என்ன தைரியம்? 700 வருஷம் முன்னாடி வந்த பகவான் இப்ப வரமாட்டானா? ராமாவதார காலம், கிருஷ்ணாவதார காலம்னா சந்தேகம் வரும். இந்த கலிகாலம் 700 வருஷம் முன்னாடி வந்த பகவான் இப்ப வரமாட்டானோ? அப்பேற்பட்ட நாமதேவருடைய கதை இன்னைக்கு. நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியா பாண்டுரங்கனுடைய லீலைகள்லாம் நடக்கும். நாளை கார்த்தால வழக்கப்படி 8:30 மணிக்கு ஹோமம், கணபதி ஹோமம், அம்பாளுடைய ஆராதனை வெள்ளிக்கிழமை. நாளைக்கு 2 வேளையும் காத்தாலே உண்டு. ராத்திரி 9 மணிக்கு பிரவச்சனம் முடிஞ்சோம். அப்புறம் அஷ்டபதி பஜனை, பெருமாளுடைய ஆராதனம்,
வழக்கப்படி சாயங்காலம் 7 மணிக்கு இங்கே சத்சங்கம். இந்த நாகர்கோவிலில் ரொம்ப கோலாகலமாக நடக்குது. எல்லாம் பக்தர்களுடைய ஒரு ஈடுபாடு. இத்தனை பக்தர்களை சேர்த்து பார்க்கறதுக்கே ஒரு பாக்கியம். ஒவ்வொரு பக்தர்களையும் பார்க்கறதுக்கே பாக்கியம். நான் இங்கேருந்து பார்த்தா, ஸ்டேஜிலேருந்து பார்த்தா எனக்கு அந்த எண்ணு தெரியல, இங்கேருந்து கரெக்டாக தெரியல எனக்கு எதுவரையில் எதுக்காக. அத்தனை ஆயிரம் பக்தாள். இது ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏன்னா நம்ம ஹிந்து தர்மத்துக்கு இந்த ஒரு எழுச்சி தான் வரும். பகவன் நாமத்தில் கூட பாக்கி தர்மங்கள்லாம் பல கேட்டகரியில் இருக்கு. இந்த நாம ஒண்டிதான் சமமா இருக்கு. அதனால நமக்கு சமமா இருக்கக்கூடிய இந்த பகவன் நாமத்தை நாம விட்டுடாம நிறைய பக்தாள் கலந்துக்கிறேன். கலந்துன்றதுல ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அரசியல்ல பெரிய முக்கியமான ஸ்தானத்துல வகிக்கிறவாள்லாம் வரா. நேற்றைக்கும் பேர் தெரியாது எனக்கு. நேற்றுக்கு பல பேர் வந்திருந்தா. மேயர் வந்திருந்தார். அந்த மேயர் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு ரெப்ரசன்டேட்டிவா ஒருத்தர் அவருக்கு வர முடியல, அதனால நானே வாங்கிறேன்னு என்கிட்ட சொன்னார். கடைசியில் பார்த்தா முடியறதுக்கு அரை மணி முன்னாடி அவரே வந்துவிட்டார். இன்றைய தினம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தினால கிடைச்சிருக்கிற ஒரு தலைவர். இது கட்சியா நான் நினைக்கவே, ஒரு கட்சியா நினைக்கிறேன். இன்னும் இங்கேயே நேற்றுக்கு கட்சியே விஷயம் இல்லைப்ப. அவர் டிஎம்கே வேஷ்டி தான் கட்டிட்டு இருக்கார். நெத்தியில பார்த்தா அபாரமா சந்தனம் குங்குமம். நமக்கு ஆஸ்திகாரா இருக்கணும். அதனால கட்சி வேதமே கிடையாது. நம்பிக்கை உள்ளவாளா இருக்கு, சத்சங்கத்துல ஈடுபாடு உள்ளவாளா இருக்கு. அதுபோல இன்னைக்கு நகினார் நாகேந்திரன் வந்திருக்கார். நம்முடைய தமிழ்நாட்டோட தலைவர், பிஜேபி தலைவர். அது பக்கத்தில் எம்எல்ஏ காந்தி. அதெல்லாம் சிரத்தையை நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நேற்றுக்கு தட்ட சொன்ன போது முன்னாடி கொஞ்சம் இந்த அரசியல் இருக்கிறவா கொஞ்சம் யோஜனை பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு தட்டினார். இன்னைக்கு அவர் வந்து உட்காண்டதுலேருந்து தட்டுறாரு. ஒரு ஈடுபாடு. நாம நம்மோட எது வரப்போறது? இப்ப நான் சொல்ற பஜனை தான் வரும், நாமம் தான் வரும். நாளைக்கு ஒரு ட்ரபிள்லாம் யார் காப்பாற்றுவா? இன்னைக்கே நம்ம கையை தட்டி நாமாவளி பாடினா பகவான் நான் இருக்கேன். அதனால இவர் வந்ததுலேருந்து கவனிக்கிறேன், பஜனை பண்ணிட்டு இருக்கேன், தாளம் போடுற. அதனால இங்க எந்த பேதமும் இல்லாம எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் வரதே ஒரு திருப்தியா இங்க. அதுல முக்கியமா நம்முடைய தலைவர் இன்னைக்கு வந்திருக்காரு, நயினார் நாகேந்திரன். இவர்கள்லாம் ஆரோக்கியமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும். இது மாதிரி இருந்தால் நம்ம தேசத்துக்கே இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அது அப்படி இருக்கணும்னு நானும் பாட்டுங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்ப நான் இன்னைக்கு பண்டரிபுரத்தை பத்தி சொல்லும்போது கோவிந்தபுரத்தை பத்தி சொன்னேன். இப்ப நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறதே எதுக்குன்னா உங்களெல்லாம் கோவிந்தபுரத்துக்கு கூப்பிடதான். எல்லாரும் வரணும், பாண்டவங்களை தரிசனம் பண்ணணும். பெரிய சந்நிதி ஒரு பாக்கியசாலிகளுக்கு கிடைக்கும். பக்தாபீட்ட பலப்பிரதம். வேண்டுவார்க்கு வேண்டுவன ஈவான் கண்டார். நீ அங்க பிரார்த்தனை பண்ணே இங்க பிரார்த்தனை பண்ணேன்பா என்கிட்ட. நான் சொல்ல முதல்ல கோவிந்தபுரம் பாண்டவன்கிட்ட சொல்லு, தாயார்கிட்ட சொல்லு, உடனே நடக்கும். கல்யாணமா, குழந்தை பிறக்கணுமா, எதை பிரார்த்தனை பண்ணினாலும் உடனே நடக்கும். பக்தாபீட்ட பலப்பிரதம் பிரணவத ஸ்ரீபாண்டுரங்கம் சதா. அதனால நாம என்னுடைய அனுபவத்துல நம்ம கோவிந்தபுரத்துல எதை பிரார்த்தனை பண்ணினாலும் நடக்கும்.
என்ன வேணும்னாலும் கிடைக்கும். அதனால பக்தாலாம் அவசியம் தரிசனம் பண்ண வரணும். நாளைக்கு நான் சொன்ன சத்சங்கத்திலேயே எல்லா பக்தாலும் கிளம்பு. விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல, 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 விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல. அங்கே இருக்கிறோம். விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல, 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 விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல. மங்களம் ருக்மிணி ரமணாய ஸ்ரீமதே, மங்களம் ரமணி மங்களம் ஸ்ரீமத் கோஷாய மங்களம் நந்த கோபாத்மஜாய, ஜய மங்களம் நித்ய बोला कुंडलीक वरदा, जय सद्गुरु महाराज की जय, समस्त संत मंडली जय, आंजनेय मूर्ति की जय. தமிழ்